பொதுவாவே நம்ம கன்னிராசிக்காரங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு இடத்துல அமைதியா இருக்க மாட்டாங்க, ரொம்ப துருதுருன்னு இருப்பாங்க. அதே நேரத்துல இவங்க கொஞ்சம் கோபக்காரங்களாகவும் இருப்பாங்க. ஆனா இவங்கள பொறுத்த வரைக்கும், தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு சுயநல குணம் துளி கூட கிடையாதுங்க. தன்னை சுத்தி இருக்கக்கூடிய அத்தனை பேருமே, எல்லோருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு உன்னதமான பொது நல குணத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடியவங்க இவங்க. தன்னோட சொந்த வாழ்க்கையில எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் சரி, அத பத்தி இவங்க துளி கூட கவலைப்பட மாட்டாங்க. ஆனா, தங்களுக்கு நெருங்கிய ஒரு உறவின் வாழ்க்கையில ஒரு சின்ன பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கங்க. உடனே ஓடிப்போய் முன்னாடி நின்னு உதவி செய்யக்கூடிய தயாள குணம் கொண்டவங்க இவங்க. நட்புக்கு அத்தனை முக்கியத்துவம் தருவாங்க. சொல்லப்போனா நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட தயங்க மாட்டாங்க. மத்தவங்க எல்லாம் இது நம்மால முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்ச காரியத்த கூட ரொம்ப அழகா திட்டம் தீட்டி விடாமுயற்சி பண்ணி அந்த காரியத்துல மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய வல்லமை கொண்டவங்க இவங்க. இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட கன்னிராசி அன்பர்களே, எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கீங்களா? எங்கம்மா, நீங்க வேற எங்கள பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேக்குறீங்களே? எங்கள பார்த்தா ஆரோக்கியமா இருக்கிற மாதிரியா தெரியுது? நாங்களே ஒவ்வொரு நாளும் மனசுக்குள்ள 1000 கவலைகள சுமந்துட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்படின்னு உங்க மனசுக்குள்ள நீங்க நினைக்கிறது எனக்கு நல்லாவே புரியுதுங்க. கன்னிராசிக்காரர்களே, உங்க வாழ்க்கையில இதுநாள் வரைக்கும் இருந்த அந்த துன்பமான சூழ்நிலை இருக்கு பாருங்க. அது இனி வரக்கூடிய காலங்கள்ல கானல் நீரா அப்படியே மெல்ல மெல்ல மறைய போகுது. உங்க வாழ்க்கையே ஒரு அழகான சொர்க்க வாழ்க்கையா மாறப்போகுதுங்க. உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள், கனவுகள் எல்லாமே இனிமே நிறைவேறப் போகுது. குறிப்பா திருமணமாகாதவர்களுக்கு திருமணத் தடை நீங்கி திருமணம் இனிதே நடைபெறப் போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாம ஏங்கிட்டு இருந்தவர்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கப் போகுது. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரு சுமூகமான தீர்வு கிடைக்கப் போகுதுங்க. உங்களுக்கு நியாயமா வரவேண்டிய அந்த பூர்வீக சொத்து சீக்கிரமே உங்க கைக்கு வந்து சேரப்போகுது. உங்க வாழ்க்கையே ஒரு அருமையான, கௌரவமான வாழ்க்கையாக மாறப்போகுது. சமூகத்துல உங்க செல்வாக்கு உயரப் போகுதுங்க. புதுசா நிலம் வாங்க போறீங்க, சொந்தமா வீடு கட்ட போறீங்க, நகையெல்லாம் வாங்கி குவிக்க போறீங்க. உங்க வாழ்க்கை இனிமேல் அத்தனை ஆரோக்கியமா இருக்கப் போகுது. நம்ம கன்னிராசி நேயர்களுக்கு ஒரு ஒளிமயமான எதிர்காலம் காத்துக்கிட்டு இருக்கு. இதுவரைக்கும் நீங்க சந்திச்ச அந்த கஷ்டங்கள், வேதனைகள் எல்லாம் உங்கள விட்டு விலகி ஓடப்போகுது. விதி பயனால நீங்க இழந்த செல்வாக்கு, கௌரவம், சொத்துக்கள், சந்தோஷம் இது அத்தனையுமே மீண்டும் உங்களுக்கே கிடைக்கப் போகுதுங்க. கிரகங்களின் சூழ்ச்சியும் தசாபுத்திகளும் இப்போ உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால வர 2026 பிப்ரவரி மாதத்துக்குப் பிறகு ஒரு அசுர வளர்ச்சியும் மகிழ்ச்சியான செய்திகளும் உங்களை தேடி வரப்போகுது. நீங்க இயல்பிலேயே ரொம்ப புத்திசாலிகள், எதையும் நுணுக்கமா ஆராயக்கூடிய திறன் கொண்டவங்க. புதன் பகவான ராசி அதிபதியாக கொண்ட நீங்க கடந்த 2025 சந்தித்த சவால்கள் எல்லாம் உங்க மன உறுதியையே சோதிக்கிற மாதிரி இருந்துச்சு இல்லையா? ஆனா 2026 பிப்ரவரிக்கு அப்புறம் உங்க வாழ்க்கை ஒரு பெரிய மாற்றத்தை நோக்கி நகரப்போகுது. கடந்த காலத்துல நீங்க போட்ட திட்டங்கள் ஒருவேளை தோல்வி அடைந்திருந்தாலும் இனிமேல் உங்களுக்கு ஒரு பிரம்மாண்டமான வெற்றி காத்துக்கிட்டு இருக்கு. நீங்க ரொம்ப நேர்மையானவங்க, மத்தவங்களுக்கு உதவணும்னு நினைக்கிறவங்க. ஆனா சில நேரங்கள்ல இந்த உதவி செய்யற குணமே உங்கள சிக்கல்ல மாட்டி விட்டுரும். மத்தவங்களுக்காக நீங்க பரிந்து பேசி உதவி செஞ்சாலும் கடைசியில உங்களுக்கு கிடைக்கிறது என்னவோ மன உளைச்சலும் ஏமாற்றமும் தான். தங்களோட கஷ்டத்தையும் கண்ணீரையும் மத்தவங்களுக்கு தெரியாம மறைக்கறதுல நீங்க ரொம்பவே வல்லவர்கள். கஷ்ட காலத்துல உங்கள திரும்பி பார்க்க கூட ஆள் இல்லாம நீங்க ரொம்ப தனிமையில இருந்திருப்பீங்க. ஆனா 2026 பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி ஒரு மிகப்பெரிய திருப்புமுனையாக உங்களுக்கு அமையப் போகுது. சொத்துக்கள், சொந்த பந்தங்கள், நெருக்கமான உறவுகள நீங்க இழந்திருந்தாலும் இனி அத நினைச்சு கவலைப்படாதீங்க. உங்க வாழ்க்கையில இனிமேல் நல்லது மட்டும்தான் நடக்கும். இனிமேல் வாழ்ந்து என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற எண்ணமே சிலருக்கு வந்திருக்கலாம். ஆனா இனிமேல் அந்த கவலைகள், துன்பங்கள் எல்லாம் நீங்கும். மத்தவங்க என்னவோ பண்ணட்டும், நீங்க உங்க லட்சியத்துல மட்டும் குறியா இருங்க. 2026 பிப்ரவரி மாதத்துக்குப் பிறகு சூரிய பகவான் உங்க ராசிக்கு 6ஆம் வீடான கும்ப ராசிக்கு பெயர்ச்சியாகிறார்.
இது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை தேடித்தரப் போகுது. எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு யோகமாக இது அமையப் போகுது. உங்கள வாட்டி வதைச்ச கடன் பிரச்சனைகள், வழக்குகள், தீராத நோய்கள் எல்லாம் ரொம்ப எளிதா தீர்ந்துரும். பொருளாதார ரீதியா ஒரு அசுர வளர்ச்சி ஏற்படும். உங்களோட சேமிப்பு பல மடங்கு உயரத் தொடங்கும். வேலை தேடிட்டு இருக்கக்கூடிய கன்னிராசி இளைஞர்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும். ஏற்கனவே வேலையில இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வும் பெரிய பொறுப்புகளும் தேடி வரும். புதிய தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு முதலீடுகள் தானா கிடைக்கும். வியாபாரத்துல புதிய யத்திகளை புகுத்தி லாபத்தை பல மடங்கு உயர்த்துவீங்க. குடும்ப வாழ்க்கையில இதுநாள் வரைக்கும் இருந்த குழப்பங்கள், சண்டைகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். கணவன் மனைவிக்குள்ள ஒரு அழகான அந்யூன்யம் பிறக்கும். பூர்வீக சொத்து விவகாரங்கள்ல இருந்த சிக்கல்கள் நீங்கி நியாயமான பங்கு உங்களுக்கு வந்து சேரும். பிள்ளைகளோட கல்வி மற்றும் ஆரோக்கியத்துல ஒரு நல்ல முன்னேற்றம் தெரியும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள், ஒற்றை தலைவலி, மன அழுத்தம் இதெல்லாம் குறையத் தொடங்கும். சமூகத்துல உங்க மதிப்பு உயரும். அரசு வழியில நீங்க எதிர்பார்க்கிற சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டத்தை இன்னும் கொஞ்சம் பலப்படுத்திக்கணும்னா சில எளிய பரிகாரங்களை நீங்க செய்யணுங்க. புதன்கிழமை தோறும் பெருமாள வழிபடுறது, விஷ்ணு சகஸ்ரநாமம் கேட்கிறது, பச்சை பயிறு தானம் செய்யறது, வசதியில்லாத ஏழை மாணவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச கல்வி உதவித்தொகை செய்யறது இதெல்லாம் பண்ணுங்க. அதேபோல சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாத்தி வழிபடுறதும், பசுக்களுக்கு பச்சை புல் வழங்குறதும் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் காணாமல் போகச் செய்யும். உங்களுடைய எண்ணம் எப்படியோ அப்படியே உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தான் நடக்கும். தன்னம்பிக்கையை மட்டும் எப்பவும் கைவிட்றாதீங்க. 2026ல நீங்க இழந்த அந்த நிம்மதி எல்லாம் திரும்ப உங்களுக்கு கிடைக்கப் போகுது. பிப்ரவரி மாதத்துக்குப் பிறகு உங்களோட முன்னேற்றத்தை யாராலையுமே தடுத்து நிறுத்த முடியாது. இது கன்னிராசிக்காரர்களுக்கான ஒரு பொற்காலம்னே சொல்லலாம். எதிர்மறை எண்ணங்கள தூக்கி எறிஞ்சிட்டு நேர்மறையான பாதையில பயணிக்க வேண்டிய நேரம் இது. உங்க கனவுகள், ஆசைகள் ஒவ்வொன்னா நிறைவேறப் போகுது. இதுநாள் வரைக்கும் நீங்க 4-5 பேர்கிட்ட கடன் வாங்கி வாழ்ந்திருப்பீங்க. ஆனா இனிமே நீங்க மத்தவங்களுக்கு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு உயர்ந்த வாழ்க்கைய வாழப் போறீங்க. குலதெய்வம் எங்கேயோ இருக்குது, என்னமோ இருக்குது அப்படின்னு நீங்க வருத்தப்பட வேண்டாங்க. நீங்க எங்க இருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்காங்கன்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வமே தெரியலனாலும் பரவாயில்ல, வீட்ல தீபம் ஏற்றி வச்சு ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபடுங்க. குலதெய்வ வழிபாடு குலம் காக்கும், குலம் தழைக்கச் செய்யும். முதல்ல குலதெய்வம், அப்புறம் மத்த தெய்வங்கள். எந்த கோயிலுக்கு போனாலும் எனக்கு ஒரு முன்னேற்றமுமே இல்லையே அப்படின்னு இனிமே சொல்லாதீங்க. தினமும் காலையில எழுந்த உடனே சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுங்க. அவரோட அனுக்கிரகம் இருந்தாலே போதும். மத்த கிரகங்கள் சாதகமா இல்லைனா கூட அந்த சூரியனோட பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திரும். அந்த ஒளி உங்களை வந்து சேரும். உங்க கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போகும். இந்த உலகத்துல யாருங்க நிஜமான கோடீஸ்வரன்? கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா, இல்ல பிடிச்ச உணவ சாப்பிடுறவங்களா? இல்லவே இல்லங்க. யார் ஒருத்தர் நோய் நொடி இல்லாம, மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்கதாங்க இந்த உலகத்திலேயே பெரிய கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. உங்க வாழ்க்கையில இனிமேல் கவலை, கண்ணீர் இதுக்கெல்லாம் இடமே இல்ல. மனசுல இருந்த பாரம் எல்லாம் காணாம போக போகுது. சந்தோஷமான, ஆரோக்கியமான வாழ்க்கைய நீங்க வாழப் போறீங்க. ராசி மண்டலத்துல கன்னி ராசி 6வது ராசியா இருக்கு. புதன் பகவான் தான் இதோட அதிபதி. உத்திரம் 2, 3, 4ஆம் பாதம், அஸ்தம், சித்திரை 1, 2ஆம் பாதங்கள்ல பிறந்தவங்க தான் கன்னி ராசிக்காரங்க. உங்களுக்கு நட்பு ராசிகள் யாருன்னு பாத்தீங்கன்னா ரிஷபம், கடகம், மகரம். இவங்க கூட நீங்க எப்பவும் இணக்கமா இருப்பீங்க. கன்னிராசிக்காரங்க எப்போதுமே மகிழ்ச்சியா இருக்கணும்னு தான் விரும்புவாங்க. அடுத்தவங்க ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட திட்டம் போட்டு முடிக்கிற வித்தை உங்களுக்கு தெரியும். ஆனா ஒரு விஷயம், உங்க மனசுல எப்பவும் ஒரு கேள்வி ஓடிக்கிட்டே இருக்கும். நான் இவ்வளவு புத்திசாலியா இருந்தும் ஏன் என்னால வாழ்க்கையில இன்னும் ஜெயிக்க முடியல அப்படின்னு. அந்த கேள்விக்கான பதில நான் இப்போ சொல்றேன்.
நீங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அளவுக்கு அதிகமா யோசிப்பீங்க. அப்புறம் யார் எத சொன்னாலும் அத ஆராயாம டக்குன்னு நம்பிருவீங்க. இதுதாங்க உங்ககிட்ட இருக்கிற சின்ன பலவீனம். பண விஷயத்துல கொஞ்சம் சிக்கனமா இருங்க. நீங்க நல்லா சம்பாதிக்கிறீங்க. ஆனா சம்பாதிக்கிற பணத்த தண்ணி மாதிரி செலவு பண்றீங்க. சேமிப்பு இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும். ராகு சனி செவ்வாய் அப்பப்போ சோதனைகளை கொடுக்கும்போது நாம முன்னெச்சரிக்கையா இருக்கிறது ரொம்ப நல்லது. உங்க வாழ்க்கையில இன்னும் பல நன்மைகள் நடக்கணும்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய வயதான முதியவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. இது நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்ச பாவங்கள நிச்சயம் குறைக்கும். இதுக்காக லட்சக்கணக்குல செலவு பண்ண வேண்டாம். ஒருவேளை அவங்களுக்கு உணவு வாங்கி கொடுத்தா கூட போதும். அந்த புண்ணியம் உங்களை காக்கும். உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தான் நடக்கும். மனதார வேண்டிப்போம். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.